Hi friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். Gulab Jamun. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் Gulab Jamun மிக்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ நான் அதை கொட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பிசு பிசுன்னு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அப்புறம் ஊற வர சரியாயிடும். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுடுங்க. இப்போ நான் ஒரு பேனில் வந்து 1/2 கிலோ வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 500 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க கரையிற வரைக்கும். இதில் நான் கொஞ்சமாக வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக. நீங்கள் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நான் 2 ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், ப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கம்மி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாவே போதும் சர்க்கரை பாகு. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுன் உருண்டைங்களை உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பிசையும் போது. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கையில் வந்து ஒரு நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாமல் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ரவுண்ட் பண்ணி உருட்டி எடுத்துக்கிட்டேன். மீடியமாக ஆயில் வந்து மீடியமாக இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ரொம்ப மீடியமாக வச்சு ஒவ்வொரு உருண்டைகளை பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுவாக தானாக வந்து ஃபுல்லாக வந்து மேலே எழுந்து வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஒரே கலராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து ஒரே கலராக ப்ரௌன் கலராக வரும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் நான் இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதையெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுத்ததையும் நான் இதில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை நான் வந்து எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் அதை நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். குலாப் ஜாமுன் அந்த உருண்டைகளும் சூடாக இருக்கணும், சுகர் சிரப்பும் சூடாக ஹாட்டாக இருக்கணும். இல்லைன்னா வந்து குலாப் ஜாமுன் வந்து அந்த சிரப் உரியாது. ஸோ வந்து ரெண்டுமே சூடாக பார்த்து நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 20 to 30 minutes நல்லா ஊறட்டும். இது அப்போ தான் வந்து சுகர் சிரப்பெல்லாம் குலாப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடித்தமான குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.